இந்த ஃப்ளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வெளியாயிருக்கிற கூலி படத்தோட விமர்சனம். இதுல இவர் கூட ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நாகார்ஜுனா, மலையாள நடிகரான சௌபின் ஷாஹிர் இப்படி பலரும் நடிச்சிருக்காங்க. தவிர கன்னட சூப்பர் ஸ்டார் உபேந்திரா, ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஆமீர் கான் இவங்கெல்லாம் கௌரவ தோற்றத்துல வந்து போறாங்க. இசை அனிருத், இயக்கம் லோகேஷ் கனகராஜ். கூலி ஒரு கிரைம் ஆக்ஷன் டிராமா அப்படின்னு சொல்லலாம். ஒரு துறைமுகத்துல லாஜிஸ்டிக்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறாரு சைமன். நாகார்ஜுனா இந்த பாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஆனா பேருக்கு தான் அது லாஜிஸ்டிக்ஸ். அங்க பெரிய பெரிய ஸ்மக்லிங் மற்றும் பலதரப்பட்ட சட்டவிரோத செயல்களை அவரு செஞ்சுட்டு வர்றாரு. இதுல இவருக்கு வலது கையா செயல்படுறது சௌபின் ஷஹீர் நடிச்ச தயாளன் பாத்திரம். அவங்க இந்த ஸ்மக்லிங் எல்லாம் தவிர வேற ஏதோ பயங்கரமான ஒரு வேலையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம். துப்புத்துலக அண்டர் கவர்ல அவங்க அனுப்புற ஆட்கள் எல்லாரையும் தயாளனுடைய ஆட்கள் தேடி தேடி சாகடிச்சிடறாங்க. இதுக்கு நடுவுல சத்யராஜ் நடிச்ச ராஜசேகர் பாத்திரம். இவரு முதல்லயே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அவருக்கு 3 பெண்கள். மூத்த பெண் பிரீத்தி அப்படிங்கிற பாத்திரத்துல தான் ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. இவரோட சாவை கேள்விப்பட்டு அவரோட வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க வராரு ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு வர தேவா அப்படிங்கிற ரஜினி. வீட்டுக்கு வந்த தேவாவை கண்டபடி பேசி வீட்டை விட்டே துரத்திடுறாங்க பிரீத்தி. இறந்து போன சத்யராஜுக்கும் ரஜினிக்கும் என்ன தொடர்பு? துறைமுக கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துற சைமனோட கேங்குக்கும் சத்யராஜுக்கும் என்ன தொடர்பு? சத்யராஜ், நாகார்ஜுனா மற்றும் ரஜினியோட பாத்திரத்துக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு? சைமன் மற்றும் அவருடைய கேங் ஈடுபட்டிருக்கிற அந்த பயங்கரமான வேலை தான் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கு பல பல திருப்பங்களோட பிளாஷ்பேக்கோட பதில் சொல்ற ஒரு ரொம்பவே நீளமான படம் தான் இந்த கூலி. இந்த படத்தோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னா அது ரஜினியோட ஸ்டார் பவர் தான். 50 வருஷம் ஆனாலும் இன்னமும் எல்லா தியேட்டர்லயும் உள்ள எல்லா ஷோவும் இந்த 4 நாளும் ஹவுஸ்ஃபுல்லா ஆக்குற கெப்பாசிட்டி ரஜினிக்கு மட்டும்தான் உண்டு. விஜய், அஜித்னு பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் இருந்தாலும் இன்னமும் இந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ் மற்றும் ஃபாலோயிங் உள்ள ஒரே ஸ்டார் இந்தியாவிலேயே ரஜினி மட்டும்தான். எம்ஜிஆருக்கு கூட இந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இருந்தா அப்படின்னு எனக்கு புரியல. ஒவ்வொரு காட்சியிலையும் எஸ்பெஷலி பிளாஷ்பேக்ல பழைய சின்ன வயசு ரஜினியை காட்டும் பொழுது தியேட்டரே அதிருது. ஃபைட்டு, டான்ஸு, எமோஷனல் காட்சிகள்னு படம் முழுக்க ரஜினியோட முத்திரை தான். ரஜினி ஃபேன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்க்கலாம். கதைன்னு பார்த்தா ஒன்றும் புதுமையா எதுவுமே இல்லை. பல இடங்கள்ல பாட்ஷா படத்தை ஞாபகப்படுத்துற வகையில தான் இன்ஃபேக்ட் இந்த கதையே இருக்கு. இதுல சத்யராஜோட பாத்திரம், அவருடைய அந்த கண்டுபிடிப்புன்னு சொல்ற அந்த எலக்ட்ரிக் சேர், அதுக்கு இந்த படத்துல இவங்க கொடுக்குற பில்டப் இதெல்லாம் ஒன்றும் சரியா ஒட்டவே மாட்டேங்குது. என்னதான் பாடிஸை டிஸ்போஸ் பண்றது ரொம்பவே முக்கியமானதா இந்த தொழில்ல இருந்தாலும் அத பக்கத்துல இருக்கிற கடல்ல ஒரு கல்லை கட்டி போட்டுடலாமே, அதுக்கு எதுக்கு இந்த பெரிய இன்வென்ஷன் அப்படின்லாம் நமக்கு கேட்க தோணுது. தவிர வெறும் அந்த சேரை ஆப்ரேட் பண்றதுக்கு பெரிய மூளையெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஒரு சுவிட்ச் போட்டாலே போறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு எதுக்கு சத்யராஜ் இல்லைன்னா வேற யாருமே அந்த ஆப்ரேஷனை செய்யவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. இதே மாதிரி நாகார்ஜுனோட அந்த சைமன் பாத்திரம், அவருடைய மகனோட ஆங்கிள், இது எதுவுமே ஒரு சரியான எமோஷனல் கனெக்டை நமக்கு கொடுக்க மாட்டேங்குது. போராத குறைக்கு கூலிங்களோட லீடரா ரஜினி இருக்கிறது, அவங்களுக்காக குடும்பத்தையே அவர் பிரிஞ்சு வந்ததா சொல்றது, இதெல்லாம் சரியான காட்சிகளா காட்டாம வெறும் வசனங்களா சொல்றதுனால அந்த மொத்த ஆங்கிளுமே ரொம்பவே எஃபெக்டிவாவே இல்ல. இப்படி பல விஷயங்கள் படம் முழுக்க இருக்கு. இந்த படத்தோட பெரிய குறையே இதுதான். ஒரு எமோஷனல் கனெக்ட பாத்திரங்களோட ஏற்படுத்த தவறுனது தான் அது. பாத்திரங்கள்னா எல்லா பாத்திரங்களுமே வெறும் ஒன் டைமென்ஷனல் பாத்திரங்கள் தான் ரஜினியோட பாத்திரத்தை தவிர. நாகார்ஜுனா சும்மா வில்லத்தனம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஸ்ருதிஹாசன் படம் முழுக்க பயந்து நடிக்கிட்டே இருக்கா மாதிரி தான் எல்லா காட்சியிலயுமே வருவாங்க. எந்த தருணத்திலயும், எந்த காட்சியிலயும் ஒரு முறை கூட அவங்க யாரையும் எதிர்த்து நிக்கிற மாரி காட்டுறதே இல்ல. இது ஏன் அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல.
அந்த காட்சியில ஒருவேளை ரஜினி இருந்தா அவரு தான் எதிர்த்து சண்டை போடுவாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரஜினியே இல்லாத பல காட்சிகள்ல கூட இவங்க யாரையுமே எதிர்த்து நிக்கிற மாரி நமக்கு காட்டவே இல்ல. இதே மாரி சத்யராஜ், உபேந்திரா இப்படி பலரும் இந்த படத்துல இருந்தாலும், இது எல்லாமே இவங்களோடது வெறும் டம்மி பாத்திரங்கள் தான். இன்ஃபாக்ட் கடைசியில வர ஆமீர் கான் எதுக்காக வராரு? என்ன செஞ்சாரு? அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. ரஜினி மட்டும் இந்த படத்துல இல்லன்னா, இந்த கதையோ, படமோ சுத்தமா எடுபடவே படாது. அடுத்த பிரச்சனை என்ன பொறுத்தவரைக்கும் எடிட்டிங் தான். முதல் பாதியில பல விஷயங்கள ரொம்ப சம்மந்தமே இல்லாம ரொம்ப டிஸ்ஜாயிண்ட்டா காமிச்சிருப்பாங்க. நானும் ஏதோ பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு போல இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அத ரிவீல் செய்றதுக்காக இப்படிலாம் எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நெனச்சுட்டேன். ஆனா அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. இன்ஃபாக்ட் செகண்ட் ஹாஃப்பும் இதே மாரி கன்ஃப்யூசிங்கான காட்சி அமைப்புகள் தான் இருக்கு. தவிர படத்தோட நீளம் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. எடிட்டிங் மட்டும்னு சொல்றத விட, டைரக்டருக்கும் இதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. இந்த மாரி ஒரு குழப்ப களஞ்சியமான காட்சி அமைப்பு வச்சதுல. மத்தபடி மியூசிக்கு, ஸ்டண்ட்ஸு, செட்டு, சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் நல்லாவே தான் இருந்தது இந்த படத்துல. அப்போ இந்த படத்த பார்க்கலாமா? வேணாமா? அப்படின்னு கேட்டா, கூலி ஒரு அவுட் அண்ட் அவுட் ரஜினி படம். இது ரஜினி ஃபேன்ஸ வேணா திருப்திப்படுத்துமே தவிர, ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஆனா பார்க்கணும்னா தியேட்டர்ல கிரவுடோட போய் பாருங்க. என்ஜாய் பண்ணுவீங்க. கொஞ்சம் வயலன்ட்டா இருந்தாலும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய வகையில தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். இந்த 5 ஸ்டார்ஸுமே ரஜினிக்காக மட்டும் தான். மீண்டும் ஒருமுறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.